பலாப்பழம் வந்து வேக வச்சு வச்சுருந்தோம் இல்லையா ஃப்ரிட்ஜில், அதை வச்சு இன்றைக்கி 2 விதமான ரெசிபி தான் வந்து ட்ரை பண்ணியிருக்கேன். ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு வந்து ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். அதுக்கு வந்து தேவையான பொருள் பார்த்திங்கன்னா 3 தான். நம்ம வேக வச்சுருக்க பலாப்பழம், அரிசி மாவு 1 கப்பு, அரை மூடி தேங்காய், இது இருந்தால் போதும். ஃபஸ்ட்டு அரிசி மாவு கொஞ்சம் கொஞ்சமாக பலாப்பழத்தோடு மிக்ஸ் பண்ணி நல்லா கையில் ஒட்டாத அளவுக்கு பிசைஞ்சிக்கலாம். அது கூடயே வந்து தேங்காயுமே வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அது குட்டி குட்டி பால்ஸாக வந்து எடுத்து நீங்கள் ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கோங்க. இட்லி பாத்திரத்துலையோ இல்லை ஏதோ ஒரு பாத்திரத்துலையோ வந்து நீங்கள் ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து அலுமினியம் ஃபாயில் பேப்பர் இருந்தால் ஓகே, இல்லைனா பால் கவர் இந்த மாதிரி எடுத்துகிட்டு அதில் கொஞ்சமாக ஆயில் ஸ்ப்ரெட் பண்ணி குட்டி குட்டி பால்ஸாக எடுத்து அதையுமே வந்து நல்லா அடை தட்டுற மாதிரி தட்டி தோசைக்கல்லில் டோஸ்ட் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா நல்லா சூப்பராக கிறிஸ்பியான அடை கிடச்சிரும். ஒரே மாவு தான், பட் ஆனால் ஸ்டீம் பண்ணும்போதும் இந்த மாதிரி அடை மாதிரி சுடும்போதும் வந்து டிஃப்ரென்ஸ் வந்து வேரியேஷன் ஆகும். ஆனால் ரெண்டுமே டேஸ்ட் வந்து டிஃப்ரெண்ட்டாக சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பலாப்பழம் லவ்வர்ஸ் யாராவது இருக்கீங்களா, கண்டிப்பாக இந்த மாதிரி ரெசிபி ட்ரை பண்ணுங்கள். பலாப்பழம் லாங் டைம் எப்படி ஸ்டோர் பண்ணலாங்கிற வீடியோ ஆல்ரெடி நான் சேனலில் இருக்குது, கீழே டேக் பண்ணுறேன், செக் பண்ணி பாருங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.